நீ மகிழ்ச்சியா இருக்கணும், அதுக்கு என்ன செய்யணும்? புத்தர் சொல்றார், நீ மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொன்னா மற்றவங்களை அடிச்சு சந்தோஷப்படுறதில்ல, மற்றவங்களை ஏமாற்றி சந்தோஷப்படுறதில்ல, அல்லது விருப்பப்பட்ட உடையை உடுத்தி மகிழ்ச்சி அடைவதல்ல, விரும்பியதை உண்டு மகிழ்ச்சி அடைவதல்ல. கவலை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் 5 ஒழுக்கங்களை பின்பற்ற வேண்டும். பஞ்சசீலங்களை, தனி மனித ஒழுக்கங்களை சொல்றார். பொய் சொல்லாதே, திருடாதே, மது அருந்தாதே, கொலை செய்யாதே, தவறான காம இச்சை கொள்ளாதே, ஒழுங்கீனமான காம உறவு கொள்ளாதே. இந்த 5 சொல்றார். இந்த பஞ்சசீலங்களை பின்பற்றினால் மனம் அமைதியாக இருக்கும். மனம் அமைதியாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். மனம் அமைதியாக இருக்க பயிற்சி பெறுவதற்கு பாருங்க, அதுதான் லீடர்ஷிப். லீடர்ஷிப்ங்கிறதுனா 4 பேரை வச்சுக்கிட்டு உட்காரு, எழுந்துரு, நான் சொல்றதை கேளு, உன்னை சஸ்பெண்ட் பண்றேன், நீ வெளியே போ அப்படிங்கறதல்ல லீடர்ஷிப். அது பேரு தாட்டியம் பண்றதுன்னு அர்த்தம், அதிகாரம் செலுத்துறது. லீடர்ஷிப் எங்க இருக்குன்னு சொன்னா தன்னை உணர்வதிலும் தன்னை ஆளுவதிலும் தான் லீடர்ஷிப் இருக்கிறது. செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை உணர்தல். தன்னை உணர்கிற போதுதான் அது எப்படி தன்னை உணர்வது? அது என்ன தன்னை உணர்தல்னா என்ன? ஏன்னா நம்ம ஹியூமன் நேச்சர் என்னன்னா மத்தவங்க என்ன செய்யறாங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் ஹியூமன் நேச்சர். நாம என்ன பண்றோம், நம்மகிட்ட என்ன குற்றம் குறைகள் இருக்கு, நம்மகிட்ட என்ன நல்லது இருக்கு, நம்மகிட்ட என்ன வலிமை இருக்கு, நம்மகிட்ட எந்த நேரத்தில் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம், எந்த நேரத்தில் நம்ம கோபப்படுறோம், எந்த நேரத்தில் நம்ம அப்படியே சோர்வா இருக்கிறோம், அதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்றதே கிடையாது, கவனிக்கிறதே இல்லை. மற்றவன் மகிழ்ச்சியா இருந்தாலும் நமக்கு பிடிக்காது, மற்றவன் சோகமா இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்கும், மற்றவன் தோற்று போயிட்டானா அவனும் தோற்றானா ரைட்டு, அதுல மகிழ்ச்சியா இருக்கும். அப்போ பிறரை நம்மோடு ஒப்பிட்டு பார்ப்பது, பிறரை கவனிப்பது அப்படிங்கறதுதான் ஹியூமன் நேச்சரா இருக்கு. யாரும் தன்னை பார்க்கறது இல்லை. நம்ம எந்த நேரத்தில் எந்த சொல்லை கேட்டால் மகிழ்ச்சி அடைகிறோம், எந்த தகவலை கேட்டால் மகிழ்ச்சி அடைகிறோம், எந்த சொல் நமக்கு வலியை தருகிறது, எந்த நிகழ்வு நமக்கு சோர்வை தருகிறது, இதெல்லாம் நம்ம எப்பவுமே தனியா உட்கார்ந்து யோசிக்கிறதே. நமக்குன்னு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் பவர் என்ன, நம்ம அதை பார்க்கறது. நம்முடைய மெமரி பவர் எவ்வளவு இருக்கு, நமக்கு எழுத்தாற்றல் இருக்கா, நமக்கு பேச்சாற்றல் இருக்கா, நமக்கு ஓவியம் வரையக்கூடிய அந்த கலை நுட்பம், அந்த திறன் இருக்கிறதா, இதெல்லாம் நம்ம எப்பவுமே நம்ம செக் பண்றதே கிடையாது. சண்டையில சொல்லுவாங்க கிராமப்புறங்கள், முதல்ல உன் முதுக திரும்பி பாரும்பாங்க. நீ அடுத்த முதுகுல அழுக்கு இருக்குன்னு சொல்ல வந்துட்டேன், உன் முதுக பாடுறாங்க கிராமத்துல.